நமது அஸ்ட்ரோசந்திரா சேனலுக்கு மக்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். நான் செந்தில்குமார், என்னுடன் விபாரிஸ். இன்னைக்கு நம்ம பேச போற தலைப்பு பார்த்தீங்கன்னா, ஒரு செலிபிரிட்டின்னு சொல்றதா? இல்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பிரபலமானவர்ன்னு சொல்றதா? அப்படிங்கிறத நான் நேயர்களுடைய முடிவுக்கே விட்டுர்றேன். அ அமெரிக்காவை சேர்ந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீன் அப்படிங்கக்கூடிய ஒரு நபர பத்தி தான் நம்ம இன்னைக்கு பேசப் போறோம். நெறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்கலாம். சோசியல் மீடியால இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த பேர் வந்து நெறைய பேருக்கு தெரியும். இவர் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது மைனர் கேர்ல்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா, ரொம்ப சின்ன குழந்தைகள வந்து பெண் குழந்தைகள தன்னுடைய ஒரு இச்சைக்கு பயன்படுத்திக்கிட்டு, ஒரு செக்சுவல் அபாஸா வந்து பயன்படுத்தியிருக்காரு. பிரபலங்கள், தொழிலதிபர்கள், அந்த மாரி பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு மில்லினியர்ஸ் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, விருந்தா ஆக்குறது தான் அவருடைய பணியா இருந்தது. ஸோ, அவருடைய வாழ்க்கை வரலாறு எப்படி இந்த மாரி இருந்தது? ஏன் இந்த மாரி ஆனது? அவருடைய லைஃப் என்ன? அப்படிங்கிற தகவல்கள் எல்லாம் நம்ம ஜோதிட ரீதியான தகவல்களோட நம்ம வந்து விவரமா தெரிஞ்சுக்க போறோம். நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் விபரிஸ். வணக்கங்க. ஓகே. ஜெஃப்ரி எப்ஸ்டீன் வந்து பிறந்தது பாத்தீங்கன்னா, இது வந்து பிறந்த சர்டிபிகேட்ல இருந்த டேட்டா தான் நமக்கு எடுத்திருக்கோம். ஸோ டைம், டேட்டு, பிளேஸ் இதெல்லாம் பக்கா அக்யூரேட். ஓகே. ஸோ ஜனவரி 20, 1953 பிறந்திருக்காரு. காலையில 6 மணி 15 நிமிஷத்துல பிறந்திருக்காரு. புரூக்ளின், நியூயார்க், யுஎஸ்ஏ பிறந்த இடம். பாத்தீங்கன்னா ராசி வந்து எங்க ராசி ம். மீன ராசி வருது. உத்திரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம் வருது. வளர்பிறை சஷ்டி தேதி திங்கட்கிழமை பிறந்திருக்காரு. ஓகே. ஸோ இவரோட ஸ்டார்டிங் லைஃப் ஸ்டைல் நம்ம பார்ப்போம். பெஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஏதாவது இந்த ஜாதத்துல மிருத்யு பாகத்தில் இருக்கா நம்ம செக் பண்ணுவோம். ஓகே. ஸோ மிருத்யு பாகம் அப்படின்னு போடும்போது உங்களுக்கு குரு வந்து மிருத்யு பாகத்தில் இருக்கிற மாதிரி காமிக்குது. ராகு மிருத்யு பாகத்துல காமிக்குது. அகைன் ம். 1ஆம் வீடு மிருத்யு பாகம் வரும். ஆக்சுவலி 18 டிகிரி. லக்னம் வந்து 18 டிகிரி. ஸோ அந்த மிருத்யு பாக டேபிள் அப்படின்னு நான் கொண்டு வர்றேன். ம். நீங்க ஸ்கிரீன்ல பார்க்கலாம். இப்ப குரு வந்து மேஷ ராசியில 19 டிகிரில மிருத்யு பாகம். ம். லக்னம் வந்து பாத்தீங்கன்னா 18 டிகிரியில் இருக்கு. லக்னம் வந்து தனுசு ராசிக்கு 18 டிகிரில மிருத்யு பாகம். அடுத்து ராகு வந்து பாத்தீங்கன்னா மகர ராசியில 20 டிகிரில மிருத்யு பாகம். ஓகே. ஓகே, இத 3 தான் மிருத்யு பாகம் சொன்னது. ஓகே. சோ நம்ம பாத்தீங்கன்னா தெரியுது கிளியரா. குரு வந்து 18.10 டிகிரியில் இருக்காரு மேச ராசியில. சோ 19 டிகிரி, அது 19 டிகிரிக்கு பக்கத்துல தான் நெருங்கிட்டு இருக்காரு. சோ குரு மிருத்யு பாகத்தில் இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா லக்னம் ஓ. 18 டிகிரி, தனுசு ராசியில 18 டிகிரி இருந்துச்சுன்னா லக்னம் மிருத்யு பாகம் ஆகும். ம். ஓகே. அப்படிங்கும்போது அடுத்து ராகு. ராகு வந்து இங்க இந்த ஜாதகத்துல வந்து பாத்தீங்கன்னா புத்திரகாரகனா இருக்காரு. பிகேங்கிற பொசிஷனை ஜெமினில வாங்கியிருக்காரு. ஒரு ஓகே. 19.13 டிகிரியில் இருக்காரு. 20 டிகிரி அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட மிருத்யு பாக டிகிரிக்கு பக்கத்துல இருக்காரு. சோ மிருத்யு ஓகே. பாகத்தை கணக்குல எடுத்துக்கலாம் ராகுக்கும். புத்திரகாரகன் அப்படிங்கிறது குழந்தைகள் குறிக்கூடியது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். கரெக்ட். சில்ட்ரன்ஸ் குறிக்கூடியது அப்படின்னு சொல்ற ராகு இங்க உட்காந்துருக்காருங்கிறத நீங்க யூஸ் பண்ணீங்க. புத்திரகாரகன் 2ஆம் வீட்டுல வருது. குழந்தைகளை பணத்துக்காக எப்படி யூஸ் பண்றாருங்கிறது இதுல இந்த 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 ராகு பிகே சொல்லுது. மிருத்யு பாகத்தில் இருக்கிறது அது ஒரு டேஞ்சரான விஷயம். மிருத்யு பாகங்கிறது ஒரு ரொம்ப மோசமானதுன்னு வச்சுக்கலாம். ஒரு டெட்லி அப்படிங்கிற மாதிரி நெகட்டிவ் தான் மிருத்யு பாகத்தோட ரிசல்ட் மோஸ்ட்லி இருக்கும். ஓகே. சோ குரு மிருத்யு ஓகே. பாகத்துல போய் வந்திருக்கு. குரு வந்து யாருன்னா ஜீவகாரகன். கரெக்டாங்கண்ணா? கரெக்ட். குரு ஜீவகாரகன்னா உயிர் உயிர் தத்துவத்தை கொடுக்கக்கூடியவர் தான் குரு. கரெக்ட். சோ குரு மிருத்யு பாகம் எங்க நடந்துட்டு இருக்குது? 5ஆம் வீடான குழந்தைகள் அந்த மாதிரி மேசரா. இடத்துல மேச ராசியில் ஆமா. நடந்துட்டு இருக்கு. ம். சோ குரு எத்தனாம் வீட்டுக்கு அதிபதி? லக்னாதிபதி, 4 ம். கூடிய அதிபதி. 4 கடிகள். இது ரெண்டு வந்து பாத்தீங்கன்னா மிருத்யு பாகத்துல உட்காந்துருக்கு. சோ நம்ம சொன்ன மாதிரி ம். 1ஆம் வீடு டோட்டல் மிருத்யு பாகம். அப்ப 1ஆம் வீட்டுல என்னென்ன கிரகங்களுக்கு வந்திருக்கு அதுவும் மிருத்யு பாகத்தோட லிங்க் ஆயிருது. லிங்க் ஆயிடுது. ஸோ நான் பேசிக்கா இவரோட சார்ட் வந்து ஒரு டைம் நான் சொல்லிடுறேன். தனுசு லக்னம். ம். லக்னத்துல புதனுக்கு வந்திருக்கு. 2ல வந்து சூரியன், ராகு. 3ஆம் வீட்டுல சுக்கிரன், செவ்வாய். 4ல சந்திரன் மீனராசி. 5ல வந்து குரு. 8ல கேது. 11ல சனி உச்சம். ஓகே. ஓகே. சோ இதான் வந்து இவரோட ராசி கட்டன்னு வச்சுங்களேன். சோ இப்ப 1ஆம் வீடு மிருத்யு பாகத்துல மாடி இருக்கு. ஏன்னா லக்னம் மிருத்யு பாகம், லக்னாதிபதி மிருத்யு பாகம். சோ 2 வகையிலையும் கன்ஃபார்ம் ஆகுது. சோ எப்படி பார்த்தாலும் 1ஆம் வீடு டோட்டல் டேமேஜ் அப்படிங்கிறது காமிக்குது. இப்ப குரு மிருத்யு கரெக்ட். பாகம் வாங்குருச்சு அப்படின்னாவே அது பாத்தீங்கன்னா ஜீவகாரகன் அவரு. 1ஆம் வீடு தத்துவத்தோட அதிபதி அவரு மிருத்யு பாகம் வாங்கும் போது ம். சோ ஜீவனை துன்புறுத்துறது வந்து நீ குரு மிருத்யு பாகம் இருக்கிற ஜாதகம் வந்து ஜீவன் 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 ஜீவனோட தோஷம் இருக்கும். ஜீவனோட தோஷம் சொல்ற ஓகே. உயிர் தோஷம் அப்படிங்கிற மாதிரி. ம். ம். ஒரு உயிரை துன்புறுத்துறது அப்படிங்கிற மாதிரி நீங்க கணக்குல எடுத்துக்கலாம். ஒரு உயிரை ஓ. துன்புறுத்துற ஜாதத்துல வந்து பாத்தீங்கன்னா மிருத்யு பாகத்துல குரு வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம்.
ஏன்னா உயிர்க்கு இறக்கம். ஏன்னா குரு வந்து சுபகிரகம் அவர் ஆக்சுவலி. அவர் வந்து மிருத்யு பாதத்துல கண்டிப்பா. போறாரு அப்படிங்கிறது. ஏன்னா சுபகிரகம் குரு வீட்டுல அகைன் 2 சுபகிரகம் இருக்குது. அதுவும் மிருத்யு பாதத்தோட சம்மந்தப்பட்டது. இந்த ஜாதகம் வந்து பாத்தீங்கன்னா சுபகிரகம் எல்லாமே ஒரு மிருத்யு பாதத்தோட லிங்க்ல மாட்டிக்கிச்சு. ஓகே. கிட்டத்தட்ட புதன், சந்திரன், குரு இங்க எல்லாமே சொல்றேன் நான். குரு வீட்டுல தான் சந்திரன் உட்காந்துருக்கு. சரி, ஓகே கண்டிப்பா. ஓகே. ஸோ எப்படின்னு நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து இவரோட லைஃப் ஸ்டோரி நமக்கு சொல்லுவோம். ஸோ ஆ. இவர் வந்து பாத்தீங்கன்னா எஜுகேஷன் 5ஆம் வீட்டுல மிருத்யு பாகம் இருக்கு. புதன் மிருத்யு பாகத்தோட வீட்டுல உட்காந்துருக்காரு. மிருத்யு பாகம் வேணா குரு மிருத்யு பாகம் அது வீட்டுல புதன் உட்காந்துருக்கு. ஸோ இவர் வந்து ஃபுல் ம். டிகிரி கம்ப்ளீட் பண்ணிட்டாருன்னு கேட்டீங்கன்னா டிகிரியே கம்ப்ளீட் பண்ணாத ஆள் தான். ஓகே. பாத்தீங்கன்னா அப்புறம் 1974 இவரோட மிடில் கிளாஸ் ஃபேமிலியில தான் பிறந்திருக்காரு. ஸோ மிடில் கிளாஸ் ம். ஃபேமிலி சொல்றது ஒன்றும் ரிச்சான ஃபேமிலிலாம் ஒன்றும் கிடையாது. ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில ஆவரேஜான இதுன்னு வச்சுங்க ஃபேமிலி மாதிரி வச்சுக்கலாம். 1974 வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து என்ன சொல்றது ஒரு ஸ்கூல்ல வந்து மேத்தமெட்டிக்ஸும் பிசிக்ஸ் டீச்சரா வந்து எடுக்கிறாங்க, வேலைக்கு எடுக்கிறாங்க. வேலைக்கு ஜாயின் பண்றாரு. அகைன் டிகிரியே இல்லாம. ஸோ அதுல என்ன ஓகே. பண்ணாரோ ஃப்ராட் பண்ணி உள்ளுக்கு போயிருக்காருன்னு வச்சுக்கலாம். சரி. 2 வருஷம் கழிச்சு 1976 அந்த ஸ்கூல்ல இருந்து வெளியே வந்துடுறாரு. ஓ. ஸோ அந்த டைம்ல பாத்தீங்கன்னா ஆக்சுவலி என்ன நடந்துட்டு இருக்கும்னா கேதுசை நடந்துட்டு இருக்கும். ஓ. 8ஆம் வீட்டுல கேது உட்காந்துருக்கு. கேதுசை சின்ன வயசுல என்ன சனி திசை ஸ்டார்டிங்ல நடந்திருக்கும். ஸ்டார்டிங் பார்க்கும்போது சனி திசை முடிகிற வரும். பிறக்கும்போது சனி திசை முடிகிற வரத்துல தான் பிறந்திருக்காரு. அதுக்கு அடுத்து புதன் திசை 17 வருஷம். ஸோ அது ஒரு நார்மலான திசை பார்த்தாவே தெரியுது. அதுக்கடுத்து கே திசை மோசமான திசை தான். 1973 இருந்து 80 வரைக்கும். ஸோ 74 ஸ்கூல்ல ஒரு டீச்சரா ஜாயின் பண்றாரு. அப்புறம் 2 வருஷம் கழிச்சு அதையும் விட்டுறாருன்னு வச்சுங்களேன். ஓகே. அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இவர் வந்து நீங்க சொன்ன மாதிரி ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி வால் ஸ்ட்ரீட்ல இது ஃபினான்ஸ் செக்டருக்குள்ள போறாரு. இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங் அந்த ஃபீல்டுக்குள்ள போறாரு. அதாவது ஓகே. கிட்டத்தட்ட சுக்கரதசை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லிக்கலாம்னு வச்சுங்களேன். இந்த ஓகே. இந்த வேலையை விட்டதுக்கு அப்புறம் 76க்கு அப்புறம் ஒரு 80க்குள்ள இந்த ரேஞ்சுக்குள்ள தான். ஸோ கேதிசையிலேயே ம். வால் ஸ்ட்ரீட் அந்த இது இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங் ஃபீல்டுக்குள்ள போயிடுறாரு. ஸ்டாக் மார்க்கெட்னு சொல்லலாம். ஸ்டாக் மார்க்கெட்னு சொன்னா நல்லா இருக்கு புரியும். ஸ்டாக் மார்க்கெட் ஓகே. ஃபீல்டுக்குள்ள போயிடுறாரு. ஸோ அந்த காலத்துல ஸ்டாக் மார்க்கெட் எப்படி இருக்கும் உங்களுக்கு தெரியும். ஏன்னா எலக்ட்ரானிக்ஸ் எல்லாம் அப்போ எல்லாம் பெருசா இருக்காது. போய் என்ன சொல்ற அந்த ட்ரேடிங் ஃப்ளோர்ல போய் ட்ரேட் பண்ற மாதிரி இருக்கும். சவுட்டிங் போட்டு மேனுவல் சத்தம் ட்ரேடிங். போட்டு இருப்பாங்க. ஆமா, ஆமா. ஸோ அதான் விஷயம். ஸோ இவர் வந்து பாத்தீங்கன்னா ஸோ அதுல இருந்து என்ன சொல்றது லேட்டா கிட்டத்தட்ட என்ன சொல்றது 1978 79 அந்த 80 ரேஞ்ச்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து அந்த ஒரு கம்பெனியில வேலை செஞ்சுட்டு இருந்தார் இல்லையா. அந்த கம்பெனி இந்த என்ன சொல்றது இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங் கம்பெனி அதுல இருந்து வெளியே ம். வந்துடுறாரு. வெளியே வந்துட்டு இவரே ஒரு என்ன ஃபண்ட் ஆரம்பிக்கிறாருன்னு வச்சுங்களேன். ஓகே. அது சுக்கரசா அது வந்துட்டு அப்ப கேதசில எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. சுக்கரசில இவரே தனியா ஒரு ஃபண்ட் ஆரம்பிக்கிறாரு. அப்படின்னா இப்ப நான் சொல்றேன் ம். 1882 ஓகே. 1982 சாரி 1982 ம். சுக்கரதசை எப்ப ஆரம்பிச்சது 1980 அக்டோபர்ல இருந்து 2000 அக்டோபர் வரைக்கும் சுக்கரதசை நடக்குது. 20 வருஷம் காலகட்டம். ஓகே. கரெக்டா இவர் வந்து பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணது பெஸ்ட் பீரியட்ல ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு சொல்ல போனா. ஜோசியத்துல இருக்கீங்களுக்கு நல்லா தெரியும். தனுசு லக்கணம் 11ஆம் வீட்டு அதிபதி சுக்கரன், 6ஆம் வீட்டு அதிபதி சுக்கரன் எங்க வந்திருக்கு 3ல வந்திருக்கு. 11ஆம் வீட்டு அதிபதியும் 5ஆம் வீட்டு அதிபதியும் ஒட்டுக்கா சேர்ந்து வந்திருக்குது. இதுக்கு வந்து அப்புறம் 2ஆம் வீட்டு அதிபதி போய் 11 உச்சமாய் வந்திருக்குது. 2ஆம் வீட்டு அதிபதி 11 உட்காந்துச்சுன்னா சிறப்பான தனயோகம், தன லாபம். தன லாபம். ஓகே. ஸோ சுக்கரதசை ஸ்டார்டிங் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இவர் வந்து எதுனா சொல்றது ஜே எப்ஸ்டின் கார்பரேஷன் சொல்லிட்டு ஒரு ஹோம் ஒரு ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாரு. இந்த பெரிய பில்லியனர்ஸ் மில்லியனர்ஸ்க்குலாம் மணி மேனேஜ் பண்ற மாதிரி. ஆக்சுவலி ஒன்லி பில்லியனர்ஸ்க்கு மட்டும் மணி மேனேஜ் பண்ற மாதிரி சொல்லி கிளைம் பண்றாருன்னு வச்சுங்களேன். அகைன் உங்களுக்கு வந்து ரிச் ஃப்ரெண்ட்ஸ் வேணும், ரிச் நெட்வொர்க் சர்க்கிள் வேணும், ஆப்போசிட் ஜெண்டரோட அதிக ஃப்ரெண்ட்ஷிப் வேணும்னா என்ன காம்பினேஷன் வரும்னு பாத்தீங்கன்னா 3ஆம் வீடு இல்ல 3ஆம் வீட்டுல சுக்கரன் 11ஆம் வீட்டுல சுக்கரன் சொல்லலாம். 3ஆம் வீட்டுல இந்த ஜாதத்துல பாத்தீங்கன்னா சுக்கரன் இருக்கு. இங்க கும்பராசியில சுக்கரன் இருக்கு. சோ அதான் ரிச் நெட்வொர்க் சர்க்கிள் கொடுக்கணும். ஆப்போசிட் ஜெண்டர் என்னன்னா லக்ஸரி நெட்வொர்க் சர்க்கிள். லக்ஸரி நெட்வொர்க் சர்க்கிள்.
கரெக்ட். அகைன் 11ஆம் வீட்டுல உச்ச கிரகம் வந்துருக்கு. 11ஆம் வீட்டு 3ஆம் வீட்டு சனியும் சுக்கரனும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கு. 3ஆம் வீட்டு 11ஆம் வீட்டு பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கு. ஸோ நெட்வொர்க் சர்க்கிள் மூலியமா மிகப்பெரிய கெயின் காம்பினேஷன் கிளியரா இருக்கு. ஓகே. ஸோ சுக்கரன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கும்பராசியில 3ஆம் வீட்டுல செவ்வாயோட உட்காந்துருக்காரு. ஸோ கிட்டத்தட்ட செவ்வாய் டிகிரி பார்க்கும்போது 22 டிகிரி, சுக்கரன் டிகிரி பார்க்கும்போது 23 டிகிரி. ஸோ அதான் என்ன சொல்றது, பில்லியன்ஸ்க்குலாம் மணி மேனேஜ் பண்றாரு. ஸோ சுக்கரன் வந்து 3ஆம் வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப்ல சீரியஸா எடுத்துக்குமான்னு கேட்டீங்கன்னா ரிலேஷன்ஷிப்பை சீரியஸா எடுத்துக்காது. ஏன்னா சுக்கரன் வந்து ரிலேஷன்ஷிப்கான கிரகம், லவ்வுக்கான கிரகம். பட் சுக்கரன் 3ஆம் வீட்டுல இப்படி சீரியஸா எடுத்துக்குமா ரிலேஷன்ஷிப் எல்லாம் எடுத்துக்காது. எப்படி சொல்றது, ஒரு ஷார்ட் டேர்ம் ஒரு ஃபன் மாதிரி தான். ரிலேஷன்ஷிப், மேரேஜ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு காமெடி மாதிரி. 3ஆம் வீடு அப்படிங்கறதுனால புதனோட காரகத்தில் மீது இயங்கும் அந்த 3ஆம் வீட்டு சுக்கரன் அப்படிங்கிறது. சோ அப்படிங்கும்போது என்ன சொல்றது, ஒரு ஒரு ட்ரூத்ஃபுல்லான ரிலேஷன்ஷிப் கொடுக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா 3ஆம் வீட்டு சுக்கரன் கொடுக்காது. மல்டிபிள் ரிலேஷன்ஷிப் கொடுக்கும், கண்டிப்பா கொடுக்கும். மல்டிபிள் உமன்ஸோட கனெக்ட் பண்ணுமா, கண்டிப்பா கனெக்ட் பண்ணும் 3ஆம் வீட்டு சுக்கரன். 3ஆம் வீட்டு சுக்கரன் வந்து நிறைய பேர்த்தோட கனெக்ட் பண்ணி விட்டுரும். அதுவும் ஆப்போசிட் ஜெண்டர் பயங்கரமா கனெக்ட் பண்ணி விட்டுரும். சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா சுக்கரன் ஓகே, நிறைய பேருக்கு கேள்வி வரணும்னு, செவ்வாய் சுக்கரன் காம்பினேஷன் நார்மலா என்ன சொல்லுவோம், செக்ஷுவல் காம்பினேஷன், லைக் ஹை செக்ஷுவல் எனர்ஜி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நல்ல எனர்ஜி இது. ஓகே. பட் இது ஏகப்பட்ட பேருக்கு இருக்கும். ஏகப்பட்டதுக்கு சுக்கரன் செவ்வாய் காம்பினேஷன் இருக்கத்தான் போகுது. எல்லாருக்கும் இந்த எனர்ஜி கொடுக்குமா? கொடுக்காது. விஷய பிரச்சனை என்னன்னா, இங்க வந்து இந்த அதிபதி யாரு, செவ்வாய் யாரு, சுக்கரன் செவ்வாயோட அதிபதி யாரு கும்பராசிக்கு? சனி உச்சமாயிட்டாரு 11ல. ஆமா ஆமா, எஸ். சனியோட பவர் இங்க அதிகமாயிருக்கு. அப்ப சுக்கரன் செவ்வாய்க்கு இங்க பவர் அதிகமாயிருது. அதே சமயத்துல இவருக்கு சுக்கர திசை நடக்குது, 11ஆம் வீட்டு லாபாதிபதி திசை நடக்குது, ஆசைகள் பூர்த்தியாகக்கூடிய திசை நடக்குது. சோ சுக்கர திசையில பாத்தீங்கன்னா ஆக்சுவலி கும்பராசியில சுக்கரன் 11ஆம் வீட்டுல சுக்கரன், இதெல்லாமே பாத்தீங்கன்னா பணம் சம்பாதிக்கிறதுக்காக என்ன வேணாலும் பண்ணும். பணம் சம்பாதிக்கிறதுக்காக, ஏன்னா 11ஆம் வீட்டு வந்து மணி இல்லையா, சுக்கரன் அகைன் மணிக்குண்டான கிரகம். சோ ரெஸ்ட்லெஸ்ஸா ஒர்க் பண்ணக்கூடியது, பணத்துக்காக பணம் சம்பாதிக்கிறதுக்காக என்னென்ன ஐடியா இருக்கோ அது எல்லாமே இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய பவர் வந்து சுக்கரன் 11க்கு இருக்குது. சூப்பர். என்ன சொல்றது, நீங்க மந்த்ரா, தந்திரா, மாந்திரிகம், தாந்திரிகம் என்ன பண்ணணும், என்னென்னலாம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாமே பண்ணி அது பணம் சம்பாதிக்கிறதுக்காக என்னென்ன பண்ணணும், என்னென்ன மாந்திரிக ரிச்சுவல் பண்ணணுமா, இல்ல எவனை பிடிக்கணும், நீங்க பிராக்டிகலா யோசிச்சீங்கன்னா எவனை பிடிக்கணும், எல்லாமே யோசிக்கும். அந்த அளவுக்கு ஆசை இருக்கும் சுக்கரன். ஆக்சுவலி இந்த ஜாதத்துல என்ன ஏன் சொல்ல வரேன்னா, சுக்கரதசை தான் இந்த ஜாதத்துல ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இவர் ஜாதத்திலேயே. ஏன்னா 1980 இருந்து 2000 தான் உச்சகட்ட வெல்த்தை வந்து பில்லியனர் ஸ்டேட்டஸ் உயர்த்தி கொண்டு வச்சிருந்தது. சோ சுக்கரதசை தான் இந்த ஜாதத்துல எல்லாமே பண்ணியிருக்குது இவருக்கு. சுக்கரதசை உங்களுக்கு தான் 11ஆம் வீட்டு அதிபதி 3ல இருக்காரு, 3ஆம் வீட்டு 11 இருக்காரு, இதெல்லாம் ஓகே. சுக்கரன்ல வந்து ஆசைகள் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. எவ்வளவு ஆசைகள் இருக்கும். சுக்கரன் இருக்கு. ஆமா, கும்பராசியில இருக்கு. அதே நேரத்துல 11ஆம் வீட்டு அதிபதி ஆசை வந்து பேராசையா இருக்கும். கும்பராசி அகைன் ஆசைக்குரிய ராசி. கண்டிப்பா. அகைன் செவ்வாயோட உட்கார்ந்திருக்காரு. சோ செவ்வாயோட உட்கார்ந்திருக்கும் போது அந்த எனர்ஜி அதிகப்படுத்துது. கண்டிப்பா. செவ்வாய் எந்த கிரகத்தோட உட்கார்ந்திருக்குதோ அந்த கிரகத்தோட எனர்ஜி அதிகப்படுத்தும். செவ்வாயோட குவாலிட்டி என்ன, எனர்ஜி கொடுக்கறது தான் செவ்வாயோட குவாலிட்டி. எந்த கிரகத்தோட சேர்ந்து உட்கார்ந்திருக்குதோ அதோட எனர்ஜி அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கும். சூப்பர். சோ இதுதான் வந்து இந்த சுக்கரன் பண்ணியிருக்காருன்னு வச்சுங்களேன். சுக்கரனுக்காக நீங்க ஜெமினி ஜோதிடத்துல பாக்குறோம் அப்படின்னா, சுக்கரன் வந்து இங்க ஏஎம்கே 2ஆம் வீட்டோட காரகத்துவம். சோ 2ஆம் வீட்டோட காரகத்துவம் அப்படிங்கும் போது உங்களுக்கு மணி சம்பாதிக்கிறது அப்படிங்கறதுதான் வரும். மணி 2ஆம் வீட்டோட சம்பந்தப்பட்டது மணி மெயினா. சோ அதான் வரும். அதே நேரத்துல அர்த்த லக்னத்துக்கு 7ஆம் வீட்டுல ராகுவோட வீடான கும்பராசியில போய் சுக்கரன் உட்கார்ந்துருக்கு. கரெக்ட். 7ஆம் வீடுங்கிறது செக்சுவல் எனர்ஜி கொடுக்கக்கூடிய இடம். கரெக்ட். ஓகே. சோ சுக்கரன் செல் அதான் சொல்றேன். சுக்கரன் செல் என்ன பண்ணிருக்காருன்னா, என்ன சொல்றது, எல்லா ஒரு ஐலாண்டே வாங்கியிருக்காரு, அதான் சொல்லணும். ஓகே. ஐ மீன் அதுல ஒரு ஐலாண்ட் ஒரு 75 ஏக்கர் இல்ல 100 ஏக்கர் இருக்கும்னு நினைக்கிறேன். அதை வாங்குறதுக்கு என்ன செஞ்சாரு?
ஒரு தனி தீவு. சோ அதான் மேட்ரு. அதான் நீங்க காலைல ஸ்டார்டிங்லயே சொல்லிட்டீங்களே. ஆமா. அத ஸ்டார்டிங்லயே கொஞ்சம் சொல்லிட்டீங்களே நேயர்களுக்கு என்னது? சொல்லுங்க. அதான். ஸ்டார்டிங்ல சொல்லி விஷயம் என்னன்னா, உங்களுக்கு வந்து இவர் வந்து ஒரு டிகிரி கூட கம்ப்ளீட் பண்ணாதால, என்ன சொல்றது? ம். ஃபினான்ஸ் எதுவுமே டிகிரி இல்ல. ஆனா உச்சகட்டத்துக்கு எப்படி உயர்ந்தார்? ஒண்ணு கிளியரா இருக்குது. திசா பத்தி கிளியரா சொல்லுது. 11ஆம் வீட்டு திசை உயர்ந்துட்டாரு. பட் கண்டிப்பா. எப்படி சம்பாரிச்சிருப்பாரு அப்படிங்கறது பார்க்கும்போது 2ஆம் வீட்ல சூரியன் ராகுக்கு வந்திருக்குது. சோ ம். 9ஆம் வீட்டு அதிபதி 2ல உட்கார்ந்திருக்கு சூரியன் ராகு. சூரியன் ராகு மகர ராசியில உட்கார்ந்திருக்கு. அப்ப இவரு வெல்த் ம். இவரு சம்பாதிக்கிறதுக்கு யூஸ் பண்ற பீப்புள் யார யூஸ் பண்றாங்கன்னா, ஹைலி ராயல் பீப்புள், ஓகே. அரசியல்வாதி. சோ இந்த மாதிரி ம். என்ன சொல்றேன், ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான பிரபலங்கள். பொசிஷன்ல இருக்கிற பீப்புள், ம். ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான இருக்கிற பொசிஷன் இருக்கிற பீப்புள தான் இவர் வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்காக யூஸ் பண்றாரு. அதான். அதான் ரிச் நெட்வொர்க் அதாவது சர்க்கிள். சுக்கிரன் மூன்ல ரிச்சான ம். ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்தே தீரும். சுக்கிரன் மூல இருக்கவங்க ஒரு பைசா காசு கூட இல்லாம இருக்கலாம். அவங்களோட ஃப்ரெண்ட் வந்து ரிச்சா தான் இருப்பாங்க. ரிச்சான ஃப்ரெண்ட் அவங்களுக்கு ம். அமைஞ்சே தீரும். சூப்பர். சுக்கிரதசையும் ஆக்டிவேட் ஆகும்போது அங்க பாருங்க, இந்த ஜாதகத்துல சுக்கிரதசை ஆக்டிவேட் ஆயிருக்குது. அது 1980ல. ஆமா, ஆமா. சோ 80ல இருந்து 2000 வரைக்கும். சோ ஆக்சுவலி கரெக்ட், கரெக்ட். 1990 ரேஞ்ச்ல 90ல இருந்து பாத்தீங்கன்னா குரு புத்தி, அதுக்கடுத்து சனி புத்தி. இது ரெண்டும் ம். வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஒரு தீவையே வாங்குற அளவுக்கு பவர் கொடுத்துருச்சு. குடுத்துருச்சு. அகைன் உங்களுக்கு தெரியும், எல்லாமே கரப்ஷன் தான். என்ன சொல்றது, அதான், அதான். சுக்கிரன் மூணுல ஆப்போசிட் ஜெண்டரோட அதிக லிங்க் கொடுத்துருது. ஆப்போசிட் ஜெண்டர் அதிகமா உள்ளுக்கு அட்ராக்ட் பண்ணி உள்ளுக்கு இழுத்துட்டு வருது. அத வந்து இவர் வந்து என்ன சொல்றது, ரொம்ப பெரிய பீப்புள், ராயல் பீப்புளுக்கு, ரொம்ப ரிச் ம். பீப்புள், பொலிட்டீஷியன்ஸுக்கு சப்ளை பண்றாரு. செக்ஸ் டிராபிகிங். பல அரசியல்வா பல அரசியல்வாதிகள், தொழிலதிபர்கள், பிரபலங்கள் இந்த மாரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, மைனர் கேர்ல்ஸ் வந்து இவரு வந்து பார்த்தீங்கன்னா விருந்தாக்குறாரு. சோ ஓகே, மைனர் கேர்ள்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியரா என்ன நான் இங்க சொல்ற வரேன்னா, புதன். ம். தனுசு ஆத்ம லக்கணம். காரகமும் இருக்கு. ம். தனுசு லக்கணம் 7வது ம். ராசி சிம்பிளா யூஸ் பண்ணோம்னா 7வது ராசி மிதுன ராசி. ஓகே. மிதுன ராசினா சின்னவங்க, சின்ன என்ன சொல்றது, நார்மலா தனுசு லக்கணம் 7ஆம் வீடு வந்து மிதுன ராசி இருந்துச்சுன்னா வயசுக்கு சின்ன பிள்ளைய ம். கல்யாணம் பண்ணலாம்னு சொல்லுவாங்க நம்ம. ம். இப்ப இங்க என்ன இருக்குன்னா, உங்களுக்கு தனுசு லக்கணம், லக்கணத்திலேயே புதன் இருக்குது. நீங்க சொன்னது கரெக்ட். புதன் ஆத்ம காரகன், அதுவும் கரெக்ட். ஆத்மா வந்து ரைட். ஆத்மா வந்து சின்ன வயசு பிள்ளைங்களை ஆசைப்படுது அப்படிங்கிறது கிளியரா நீங்க நோட் பண்ணீங்க. ஓகே. ம். ஏ A11 இருக்கு பாருங்க. A11, A9 ரெண்டுமே வந்து 7ஆம் வீட்டுல இருக்குது. சோ வந்து ஆசைகள் ஓ அப்படிங்கறது ஓகே. அதிகப்படுத்துது. அப்புறம் 3ஆம் வீட்டு அதிபதி யாரு? சனி வந்து தாரகாரகனா வந்திருக்காரு. ம். நவம்சத்துல வந்து பாத்தீங்கன்னா 3ஆம் வீட்டுல சனி வந்து விருச்சிக நவம்சத்துல தாரகாரகனா உட்கார்ந்திருக்காரு. ஓகே. அகைன் தாரகாரகன் விருச்சிக நவம்சத்துல உட்கார்ந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து அஃபேர் கொடுக்கும் அப்படிங்கறத கூட சொல்லலாம். ம். ஹிடன் மறைமுகமான செக்ஷுவல் அஃபேர் கொடுக்கக்கூடிய காம்பினேஷன் தான். சோ கிளியர் ஓகே, கட்டா ஓகே. அது வந்து கிளியரா மேட்ச் ஆயிருக்குதுங்க. சோ அதான் 3ஆம் வீடு அப்படிங்கிறது உங்களுக்கு நவம்ச லக்கணத்துக்கு 3ஆம் வீட்டுல சனி உட்கார்ந்திருக்குது. சோ அப்படிங்கும்போது இந்த ஓ! மைனர் கேர்ள்ஸுக்கு இந்த ஒரு காம்பினேஷன் நம்ம சொல்லலாம். அடுத்து சுக்கிரன் 3 ம். காம்பினேஷன். அடுத்து புதன், நீங்க சொன்ன மாதிரி புதன் வீடு 7ஆம் வீட்டுல இருக்கிறது. சோ இதெல்லாமே காம்பினேஷன் நீங்க எடுத்துக்கலாம். கண்டிப்பா. ஓகேங்கண்ணா. ஸோ இவர இவர இவருடைய தொடர்புல இருந்த அனைவருக்கும் தெரிஞ்ச சில முக்கிய புள்ளிகள நம்ம சொல்லலாம். பட் அவங்க பேர்ல குற்றம் நிரூபிக்கப்படவில்ல. ஆனா இவரோட தொடர்புல இருந்தாங்கங்கிறதுக்கான ஆதாரங்கள் எல்லாம் உண்டு. அதுல முக்கியமான நபர் வந்து பில் கிளின்டன், எல்லாருக்கும் தெரிஞ்சவர். அப்புறம் பிரின்ஸ் ஆண்ட்ரூ, அமெரிக்கால ரொம்ப ஃபேமஸ் ஆனவர். அப்புறம் இன்றைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப். ஸோ இவங்க எல்லாருமே இவருடைய இந்த மைனர் கேர்ள்ஸ இவங்களுக்கும் சேர்த்து ஒரு சப்ளை பண்ணதாக வழக்குகள் தொடரப்பட்டது. கோர்ட்ல கேஸ்ல இவங்க பேர்ல இந்த வழக்குகள் நிரூபிக்கப்படல. ஸோ அவருக்கு மட்டும் வழக்குகள் நிரூபிக்கப்பட்டு அவருக்கு தண்டனைகள் வழங்கப்பட்டது. ஸோ அவருடைய இறுதி முடிவு என்னங்கிறது மக்கள் எல்லாத்துக்குமே தெரியும். சூசைட் ஃபர்ஸ்ட் பண்ணிட்டாரு அப்படின்னு டெய்லி. இல்ல அதுக்கு அதுக்கு முன்னாடிங்கண்ணா, சொல்லுங்க. இப்ப ம். சுக்கரசெல் இவரை வந்து டச்சே பண்ண முடியல. அதான் மேட்ரு. ஆக்சுவலி இவர் வந்து 20 வருஷமா இந்த ஆஹா. பிசினஸ் பண்றாரு. சுக்கரசு ஓகே. எப்ப ஆரம்பிச்சதோ அதுல இருந்தே காம்பினேஷன் உங்களுக்கு புரியுது. சுக்கரசு 1980லயே ஆரம்பிச்சிருச்சு. சோ 80ல கண்டிப்பா. இருந்து இந்த நெட்வொர்க் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னு தான் அர்த்தம். கேதுசைல ம். நெட்வொர்க் கரெக்ட். வாய்ப்பு இல்ல. சுக்கரசு ஆரம்பிச்சோடனே நெட்வொர்க் ஸ்டார்ட் ஆயிருக்கும். அப்ப 1980லயே ஸ்டார்ட் ஆயிருச்சு நெட்வொர்க். ரைட். நீங்க இந்த செக்ஸுவல் டிராபிகிங் இந்த நெட்வொர்க் வந்து ஸ்டார்ட் ஆனது வந்து 1980ல இருந்தே, சுக்கரசு ஆரம்பிச்சதுல இருந்தே ஸ்டார்ட் ஆயிருக்கும். அதான் கிளியர் கட். ஏன்னா அப்பதான் பில்லியனோட கனெக்ஷன்ஸ் எல்லாம் உள்ளுக்கு வருது. பொண்ணு கனெக்ஷன் ம். எல்லாமே உள்ளுக்கு வந்து இழுத்து போட்டு பிரச்சனை இது மீன் பண்றாரு. கண்டிப்பா. சோ இந்த நெட்வொர்க்ல வந்து சுக்கரசில வந்து ஆள் வந்து மாட்டவே கிடையாது. ஓ! எந்த ஒரு கேஸும் இவர் மேல கிடையாது சுக்கரசில. சூப்பர். 2005ல தான் ஃபர்ஸ்ட் கேஸ் இவர் மேல ரிஜிஸ்டர் ஆகுது. சூரிய போலீஸ் திசையில. ஸ்டேஷன் ஆமா. அமெரிக்காவுல. ம். அப்புறம் அமெரிக்கால. நீங்க சொன்ன அதான். மாதிரி அண்டரேஜ் கேள் தான்.
ஸோ அதான் அதான். 2005 பாத்துங்க, 2005 என்ன சூரிய திசை நடந்துட்டு இருக்கு. ம். சூரிய திசை நடந்துட்டு இருக்கு. பார்க்கலாம் சூரியன் என்ன கேட்டகரின்னு பார்த்து. சூரியன் வந்து ஜிகே பாத்தீங்களா? அதான் அதான். ஜெமினி ஜோதிடத்துல சூரியன் வந்து ஜிகே அப்படிங்கிற பொசிஷன் வாங்கியிருக்காரு. ஜிகேனா கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்கு, சண்டை, கடன் நோய், எதிரி, அந்த மாதிரி தான் சொல்லுவோம்ல. ஸோ ஜிகே கரெக்ட். திசையில தான் உள்ளுக்கு வந்து லாக் பண்ணியிருக்குது மெயினா. ஓ. ஸோ ஜிகே திசையில வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு போறாரு. பட் அதான் இவர்கிட்ட மணி இருக்கு, இந்த ம். பவர்ஃபுல்லான இன்ஃபுளுன்ஸான பீப்புள் இருக்காங்க. ஸோ ம். எல்லாமே என்ன சொல்றது, மணி அண்ட் பவர் தான் ஜெயிச்சுதுன்னு சொல்லணும். என்ன சொல்றது, ஒரு 18 கண்டிப்பா. மாசம் ஜெயிக்குள்ள போற மாதிரி போட்டு வெளியே எடுத்துட்டாங்க. ஆனா அதுல 13 மாசத்துலயே வெளியே வந்துட்டாரு. அதுவும் இவருக்கு வந்து 12 மணி நேரம் வெளியில தான் பிசினஸ் எல்லாம் மேனேஜ் பண்றதுக்கு கோர்ட் அலோவ் பண்ணி எல்லாமே பண்ணுச்சு. ஐ மீன் அது ஜெயில இருந்த மாதிரி கணக்கே கிடையாது சொல்ல போனா. அதான் அதான். 2008 ரிலீஸ் ஆகுறாருன்னு வச்சுங்களேன். ம். ம். சோ வெளியில பிசினஸ் நடந்துட்டே தான் இருக்குது. ஒன்னும் ஒன்னும் மாட்டவே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்ல போனா. ஆனா அந்த பிரச்சனையை மீன் ஃபர்ஸ்ட் அறிமுகப்படுத்திருச்சு அவ்வளவுதான். ஓகே இவர் இப்படி ம். பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கறது சொசைட்டிக்கு தெரிய ஆரம்பிச்சது அப்பதான். ம். ம். சோ ஹெவியா தெரிய ஆரம்பிச்சது. சோ நீங்க சொன்ன மாதிரி அடுத்தது நீங்க லாஸ்டா வந்து 2019 இவர் வந்து ஜெயிலுக்கு மீன் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்கு கொண்டு போறாங்க. கரெக்டா ம். பாத்தீங்கன்னா செவ்வாய் திசை. செவ்வாய் வந்து 12ஆம் வீட்டு அதிபதி. ஓகே. ராசி இடத்துல 12ஆம் வீடுங்கிறது என்னது, ஜெயில குறிக்கூடியது. ஓகே. 12ஆம் வீட்டு அதிபதி திசை செவ்வாய் திசையில தான் இவர் வந்து ஜெயிலுக்குள்ள போறாரு. ரொம்ப கண்டிப்பா. ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ ம். 2019 ஜூலைல. ஸோ அப்புறம் டெத் வந்து நீங்க சொன்ன மாதிரி சூசைட்னு ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஓகே. ஆகஸ்ட் 2019 டெத் 10 ம். ஆகஸ்ட் 2019 ஒரு ஒன் மந்த் தான். அரெஸ்ட் பண்ணி 1 மந்த்ல சூசைடு அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்துருச்சு வெளியே. ஓகே. ஓகே. ஸோ இதுல வந்து இவரை பாத்தீங்கன்னா பத்தி ஒரு இவருக்கு ஹெல்ப் பண்ண ஒரு பொண்ணுன்னு பாத்தீங்கன்னா மேக்ஸ்வெல்னு சொல்லிட்டு மேக்ஸ்வெல். ஒரு மேக்ஸ்வெல். பொண்ணு. ஆக்சுவலி கரெக்ட். அதான் சொல்ல வரேன். சுக்கரன் 3ஆம் வீட்டுல ரிச் கேர்ள் ஃப்ரெண்டு. கண்டிப்பா. சோ அதை கொடுத்து அந்த அந்த நெட்வொர்க் மூலியமா தான் மீன் சப்ளை பண்ணது அந்த பொண்ணு தான். கண்டிப்பா. மைனர் கேர்ள்ஸ் எல்லாம் மீன் சைக்காலஜிக்கலா பேசி உள்ள கொண்டு வந்து கண்டிப்பா. இழுத்து பண்ணது. கண்டிப்பா. கிஸ்லைன் மேக்ஸ்வெல்ங்கிற அந்த கேர்ள் தான் இவங்களுக்கு வந்து மைனர் கேர்ள்ஸ் நிறையவே சப்ளை பண்ணது. நிறைய பொலிட்டீஷியன் நிறைய விஷயங்களுக்கு இவர் வந்து மணி ஏர்ன் பண்றதுக்கு இதுதான் முக்கிய காரணமாவே இருந்தது. ம். கண்டிப்பா. அது 100க்கு 100 உண்மை. இவரோட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நேயர்களோட நம்ம பகிர்ந்துக்கலாம். டொனால்டு ட்ரம்ப் இன்றைய அதிபரோட இவருக்கு எப்படி பழக்கம் ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கு தெரியும். சில பேருக்கு தெரியாம இருக்கும். 1990ஸ்ல நீங்க சொன்ன மாரி சுக்கிர திசை 80லயே தொடங்கிடுச்சு. 2000க்குள்ள 90கள்ல வந்து பாத்தீங்கன்னா, ட்ரம்ப் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தொழிலதிபரா இருக்காரு. ட்ரம்ப் வந்து பாத்தீங்கன்னா, ட்ரம்பும் எப்ஸ்டீனும் புளோரிடால சந்திக்கிறாங்க. நியூயார்க்ல சோசியல் சர்க்கிள்ல 2 பேரும் க்ளோஸ் ஆகுறாங்க. 2002ல வந்து பாத்தீங்கன்னா, இது இந்த எப்ஸ்டீன் வந்து என்ன சொல்றாருன்னா, டெரபிக் கை அப்படிங்கிறாரு டொனால்டு ட்ரம்ப். இவர் ஒரு டெரபிக் கை அப்படிங்கிற ஒரு பட்டத்தை கொடுக்குறாரு அவருக்கு. மீடியாலலாம் ரொம்ப பிரபலமா சொல்றாங்க. ட்ரம்ப் வந்து ஒரு டெரபிக் கைன்னு ஒருத்தர் சொல்றாரு அப்படின்னா, அவர் எப்பேற்பட்ட ஒரு பர்சனா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு ஐலாண்டே வாங்கியிருக்கக்கூடிய எப்ஸ்டீனை அவர் ரொம்ப பாராட்டுறாரு. அப்புறம் பின்னால பாத்தீங்கன்னா 2 பேருக்கும் 2000லேயே டிஸ்பியூட் ஏற்படுது. நிறைய விஷயங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா செக்ஸ் ரிலேட்டடான விஷயங்கள்ல ட்ரம்புக்கு வந்து ரொம்ப கேர்ள்ஸ் சப்ளை பண்ணதுல இவருக்கு முக்கிய இடம் உண்டு. அதே மாதிரி 2019 அவர் கைது செய்யப்பட்டப்ப பாத்தீங்கன்னா ஐ வாஸ் நாட் எ ஃபேன் அப்படின்னு ட்ரம்ப் வந்து நம்ம எப்ஸ்டீனை பார்த்து சொல்றாரு. இப்படி பாத்தீங்கன்னா ட்ரம்புக்கும் எப்ஸ்டீனுக்கும் இருக்கிற விஷயங்கள் வந்து நிறைய முரண்பாடுகளோட நடந்தது. டெரபிக் கைன்னு 2002ல சொன்னவர் 2019ல இவர் வந்து இந்த மைனர் கேர்ள் கேஸ்ல அரெஸ்ட் ஆகும்போது பாத்தீங்கன்னா இவர் யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு சொன்னாரு. சொன்ன வரலாறும் உண்டு. ஸோ இப்படிப்பட்ட நிறைய விஷயங்கள் வந்து 2 பேருக்கும் இருந்திருக்கு. ஸோ எப்படி பார்த்தாலும் பாத்தீங்கன்னா சின்ன பள்ளி குழந்தைகளை இவர் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய ஆசைக்கு இணங்க பிறர் தொழிலதிபர்கள், அரசியல்வாதிகள், பெரும் பணக்காரர்கள், அதாவது இவருக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியவங்க, லக்ஸரி லைஃப் வாழக்கூடியவங்க, இந்த மாதிரியான ஒரு சர்க்கிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா விருந்தாக்கியிருக்காரு. அந்த பெண்கள் சமூகத்தோட நீங்க சொன்ன மாரி பாத்தீங்கன்னா மேக்ஸ்வெல் அதுக்கு வந்து சப்போர்ட்டா இருந்தாங்க. ஸோ எல்லா காரணங்களும் இவரை வந்து பாத்தீங்கன்னா அந்த நிலையை செய்ய வச்சுது. இவர் செஞ்சாரு. நீங்க சொன்ன மாரி தனுசு லக்கணத்துக்கு 7ஆம் வீடு புதனோட வீடு. அந்த புதன் வந்து தனுசு லக்கணமான 1ஆம் வீட்டுல லக்கணத்திலே உட்கார்ந்து ஆத்மகாரகனா இருந்திருக்காரு. அவர் எப்படி வந்து இந்த மாதிரி ஒரு யங் கேல வந்து யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல உதாரணம் சொன்னீங்க. கண்டிப்பா அதே விஷயம் நேரத்துல வந்து என்னன்னா பாத்தீங்கன்னா மிருத்யு பாகம். ம்.
அதான் விஷயம் என்னங்கன்னா, உங்களுக்கு 7ஆம் வீட்டு அதிபதி லக்னத்துல உட்கார்ந்திருக்கிறது அப்படிங்கிறது 1ஆம் வீட்டுல என்ன கிரகம் உட்கார்ந்திருந்தோ அது லைஃப் வந்து பயங்கரமா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். சோ ஓ 7ஆம் வீட்டு அதிபதி லக்னத்துல உட்கார்ந்திருக்கிறது, 7ஆம் வீடுங்கிறது செக்ஷுவல் ஹவுஸ். 7ஆம் வீட்டு அதிபதி செக்ஷுவாலிட்டி குறிக்கூடியது. சோ அவர் லக்னத்துல உட்கார்ந்திருக்கும் போது அகைன் புதன். சோ கண்டிப்பா. மைனர் கேர்ள்ஸ் தான் இவரோட என்ன சொல்றது லைஃப்ல மிகப்பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கறது இதை கிளியரா காமிக்குது. இந்த புதன் புதன் ஆம், ஆத்மகாரகன் ஆக்சுவலி வர்க்கோத்தம் இருக்குது. தனுசு கண்டிப்பா. இதுதான் இருக்கு ரெண்டுமே. ஆக்சுவலி அதான் தனுசு அப்படிங்கிறது ஒரு பிரின்சிபல்ஸோட வாழணும். அந்த பிரின்சிபல்ஸ்ல இருந்து பிரேக் ஆகி கீழே போகும்போது அது வந்து நமக்கு வந்து பெரிய அடியை கொடுக்கும் அப்படிங்கறதான் விஷயம். ஒரு கண்டிப்பா. கொள்கைகளோட நல்ல நல்ல ஒரு கொள்கைகளோட வாழணும். அது வந்து அப்படி ஏன்னா மிருத்தி பாத்துல உட்காந்துருக்கு எல்லாமே அது நெகட்டிவ் ஆயிடுச்சு. இதுன்னு 9ஆம் வீட்டு எஸ். அதிபதி யாரு சூரியன். யாரு கூட ராகுவோட ம். உட்காந்துட்டாரு. அகைன் வந்து அவரு பாத்தீங்கன்னா கண்டிப்பா தர்மாதிபதி வந்து ராகுவோட கோரும்போது அகைன் கரப்ஷனுக்கான ம். இது வந்துருச்சு. சோ காம்பினேஷன் வந்துருது. ம். அதாவது இந்த மாதிரி கரப்ஷனுக்கான காம்பினேஷன் நீங்க நார்மலான பீப்புள் ஜாதத்திலயும் பார்க்கலாம். நம்ம டே டு டே பாக்குற ஜாதத்திலயுமே இந்த மாதிரி காம்பினேஷன்லாம் நீங்க பார்க்கலாம். ஓ என்ன டிஃபரன்ஸ் உருவாக்குதுன்னு நான் சொல்றேன். ம். சோ டிஃபரன்ஸ் நம்ம பேசணும்தான் உச்சமாயிருச்சு. இந்த சனி வீட்டுல அதான் 4 அதான். கிரகம் equal ஆ வந்திருக்குது. இருக்கு. சனி ஆமா வீட்டுல ஆமா. 4 கிரகம் வந்திருக்கு. பட் 4 கிரகத்தோட அதிபதி யாரு? சனிதான். சனி. உச்சமாயிட்டாரு. ஓகே ஓகே. சோ அப்ப சனியோட பவர் இந்த 4 கிரகத்தையும் சேர்த்து உச்சத்தை கொண்டு வருது. ம். இந்த 4 கரெக்ட். கிரகமே உச்சத்தோட பவர்ல இருக்குது. ம். சூரியன், ம். ராகு, செவ்வாய், சுக்கிரன் இது எல்லாமே சனியோட உச்சத்தோட பவருக்கு இதுக்கு எடுத்துட்டு வருது. ஓகே சோ ஓகே. இதுதான் விஷயம் என்னன்னா பவர் கரப்ட்ஸ் பீப்புள் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு பழமொழி. ம்ஹ்ம். பட் கரப்ஷனுங்கிறது அது மீன் பவர் வர்றதுக்கு முன்னாடி உள்ளுக்குள்ள இருந்துச்சு. எல்லாத்துக்குமே அந்த கரப்ஷன் பண்ணக்கூடிய மைண்ட் செட்டு ம். இருக்கும். ஐ மீன் தப்பு பண்ண விடக்கூடிய எண்ணம் எல்லாமே இருக்கும். ஒரு பொண்ணு கிடைச்சா பரவாயில்ல இந்த மாதிரி எல்லாம் செக்ஷுவல் இதெல்லாமே இருக்கும். பவர் ம். மணி இன்க்ரீஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த கரப்ஷன் வந்து அதுக்கு அதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன சொல்ல பவரும் இல்ல மணி இல்ல மணி இல்ல பவரும் மணி இல்ல பவர் மணி இல்ல குடுத்துருச்சு. அப்படிங்கும் போது அந்த ஆசையோட அது முடிஞ்சிருக்கும் நிறைய பேருக்கு. ம். ஆசை மட்டும்தான் பட்டிருக்க முடியும். அதை செயல்ல கொண்டு வந்திருக்க முடியாது. பட் நிச்சயமா. இந்த கரப்ஷன் காம்பினேஷன் இப்ப இது இந்த காம்பினேஷனோட சேர்ந்து பவரும் வரும்போது ஆட்டோமேட்டிக் இது ஆட்டோமேட்டிக் கரப்ஷன்ல கொண்டு போய் விட்டுரும். சோ கரெக்ட். இதான் நிறைய பேர் இப்ப பொலிட்டிக்கலி பாத்தீங்கன்னா நிறைய பொலிட்டிக்கலி பிசினஸ் மேன்ஸ் எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா நிறைய கரப்டட் பீப்புள் இருக்காங்க. வெரி ஃபியூ பீப்புள் தான் நல்லவங்க இருப்பாங்க. ஓ சோ ஏன்னா பவர் வந்து இங்க கரப்ஷன் கொடுத்துரும் அப்படிங்கிறது தான் ஒரு ஜென்ரலான ஒரு விஷயமா நான் சொல்றேன். ஏன்னா நிச்சயமா அந்த கரப்ஷனுக்கான டெண்டன்சி முன்னாடியே இருக்கும். அவங்க பர்சனாலிட்டில இருக்கும். அது பவர் நிச்சயமா. இல்லாத போது ஒண்ணுமே பண்ண முடியாது. பவர் வந்தோடனே பண்ண முடியும் அப்படிங்கறத விஷயம். ம். சோ ஓகே. சோ இன்னொரு கண்டிப்பா. விஷயம் நம்ம இந்த ஜாதகம் பேச வேண்டியது இருக்கு. ம். சதுர்தாம்சம் அப்படிங்கறத D4 அப்படிங்கிறது சதுர்தாம்சம். சோ சதுர்தாம்சம் எதை குறிக்கும்னா வீடு, வண்டி, வாகனம், மனை அப்படி குறிக்கூடியது. ஓகே. என்ன ம். லக்னம் பார்த்தீங்கன்னா மிதுன லக்னம் வருது. கண்டிப்பா. லக்னத்துல சந்திரன் உட்கார்ந்திருக்கு. ம். லக்னாதிபதி யாரு? புதன். உச்சமாயிருச்சு 4ல. ஓ கரெக்ட் கரெக்ட். நான் சொன்னேன் இல்லையா? என்ன சொல்றது? ஒரு தீவையே வாங்கியிருக்காரு. என்ன சொல்றது? ம்ஹ்ம். நிச்சயமா. பால்ம் ஆ. பீச் எஸ்டேட்னு ஒண்ணு இருக்கு. மேன்ஹாட்டன் மேன்சன் ஒண்ணு இருக்கு. அப்புறம் ம். பாரிஸ்ல இடம் இருக்கு, வீடு இருக்கு. நியூ மெக்சிகோல வீடு இருக்கு. சோ இதெல்லாமே பெரிய பெரிய லக்ஸுரியான பிளேசஸ் எல்லாம் இருக்கிற காரணம் லக்னாதிபதி ம். D4ல வந்து லக்னாதிபதி புதன் வந்து உச்சம் 4ல உட்கார்ந்திருக்குது. ம். சோ இதுதான் நல்லா வந்து வீடுங்கிறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு லக்ஸுரியான ப்ராப்பர்ட்டி நீங்க இருக்கீங்க அப்படின்னா அதுக்கான காரணம் இந்த காரணம் தான். ஓகே. சோ அதை ஒண்ணு சூப்பர் சொல்லிடுறேன். சூப்பர். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா D10 போவோம். ஏன்னா D10 நம்ம இதுல செக் பண்ணுவோம். அகைன் D10 பாத்தீங்கன்னா மிதுன லக்னம் தான் இருக்கு. ம். சோ மிதுன லக்னம் லக்னாதிபதி யாரு? புதன். புதன். எங்க இருக்குன்னா 4ஆம் வீட்டுல அகைன் உச்சத்துல இருக்கு. சுக்கிரன், ம். நீச்சம், செவ்வாய், கேதுவோட இருக்குது. இது. இப்ப சுக்கிரன் வந்து பாத்தீங்கன்னா இங்க ஹெவிலி டேமேஜ்டு. ம். சோ தசாம்சத்துல ஆக்சுவலி 5ஆம் வீட்டு திசை தான் சுக்கிர திசை நடந்துட்டு இருந்தது. அதுலதான் யோகத்தை கொடுத்தது ஆக்சுவலி. பட் சூரிய திசையில அங்க 6ஆம் வீட்டுல சூரியன் இருக்கும்போது பாருங்க. சோ இந்த சூரியன் அகைன் இவருக்கு வந்து தசாம்சத்துல 6ல எங்க இருக்கு? விருச்சிக ராசியில சனியோட இருக்குது இந்த சூரியன். சோ இவரு ம். இந்த பில்லியனர்ஸ் வச்சு பண்ணாரு. அந்த கடைசியில அந்த சூரிய திசையிலே வந்து அந்த படிக்க ஆரம்பிச்சிருச்சு. என்ன சொல்றது? மாட்டிக்கிட்டாரு. பில்லியனர்ஸ் ம். பில்லியனர்ஸ் மூலியமா பிரச்சனைகள் வர ஆரம்பிக்குது பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி அந்த பவர் வந்து இவருக்கு அகைன்ஸ்டாவே போகிறது. ஆக்சுவலி செவ்வாய் திசையில ம். தான் பாத்தீங்கன்னா நீங்க கரெக்டா செவ்வாய் வந்து விருச்சகத்துக்கு அதிபதி. சோ தசாம்சத்துல 6ஆம் பனிஷ்மென்ட். வீட்டு அதிபதி தான் செவ்வாய். சோ ஆமா. தசாம்சத்துல 6ஆம் வீட்டு அதிபதி செவ்வாய் அப்படிங்கும்போது ம். என்ன நடக்கும்? தசாம்சத்துல 6ஆம் வீட்டு திசைனா ஒரு பிசினஸ் பண்ணிட்டீங்கன்னா பிசினஸ்ல கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கெல்லாம் வரலாம். ம். சோ இந்த 6ஆம் வீட்டு செவ்வாய் திசை இங்க ஆக்டிவேட் ஆயிருக்குது தசாம்சத்துல. சோ அதுவும் உங்களுக்கு வந்து இது ஒரு நெகட்டிவ். பிரச்சனையை கொண்டு வந்தது. பிரச்சனை கொண்டு வந்து இவர் வந்து ஜெயில கொண்டு போய் தள்ளி சோ கண்டிப்பா. பண்ணுச்சு.
ஸோ அதான் விஷயம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கிர திசை வந்து யோகமான சுக்கிர திசையா இருந்துச்சு இந்த ஜாதத்துல. அகைன் ஏன் இந்த அளவுக்கு வந்து தசாம்சத்துல நான் எடுத்து சொல்ல வரேன்னா, தசாம்சத்தோட அதிபதி லக்னாதிபதி உச்சமாச்சுன்னா அது எந்த ஒரு 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 கட்டத்துல அதோட லக்னாதிபதி உச்சமா இருக்கு அப்படின்னாவே அந்த கட்டம் வந்து பவர்ஃபுல் பெற்றும், ரொம்ப பவர்ஃபுல் ஆயிரும் அப்படின்றத சொல்ல வரேன். தசாம்சங்கிறது கர்மா வேலை தொழில் அதுக்குரியதான் தசாம்சம். அப்படிங்கும்போது தசாம்சத்துல மிதன லக்னம் லக்னாதிபதி வந்து பாத்தீங்கன்னா புதன் வந்து உச்சமாகிறது அப்படிங்கிறது இங்க ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் அப்படிங்கறது ஏன் வந்து இவரை இவ்வளவு சக்சஸ் கொண்டு வந்துச்சு அப்படிங்கறதையும் இது இண்டிகேட் பண்ணுதுன்னு வச்சுங்களேன். இந்த ப்ராப்பர்ட்டிக்கு நான் சொன்ன மாதிரி D4ல வந்து லக்னாதிபதி புதன் மிதன லக்னம் லக்னாதிபதி புதன் வந்து உச்சமாகிறது. ஸோ இதுவும் ஒரு காம்பினேஷன் வச்சுங்களேன். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வெல்த்துக்குன்னு ஒரு சார்ட்னு பாத்தீங்கன்னா ஹோரா சார்ட் நீங்க செக் பண்ணலாம். ஸோ ஹோரா சார்ட் செக் பண்ணும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு தனுசு லக்னம் 2ஆம் வீட்டுல சுக்கிரன் செவ்வாய் சூரியன். 2ஆம் வீட்டு அதிபதி சனி வந்து உச்சமாய் 11ல வந்திருக்கு. 2-11 பரிவர்த்தனை யோகம். கரெக்டா சுக்கிரதசை நடக்குது. அப்பதான் இந்த வெல்த் எல்லாமே ஜென்ரேட் ஆகுது. சுக்கிரதசை சூரியதசை அந்த ரேஞ்ச் தான். இதெல்லாம் ஹோரா சார்ட்டுக்குள்ள நான் வர்றதுக்கு முன்னாடி ராசி கட்டத்துல பேசிக் பொட்டன்ஷியல் இருக்கா நம்ம பார்க்கணும். தனயோகம் பாக்குறோம்னா பேசிக் பொட்டன்ஷியல் இருக்கான்னு முதல்ல பாத்துக்கணும். அதுக்கப்புறம் தான் இது கொண்டு வர முடியும். ஓகே ஜஸ்ட் அதான் இது வந்து நம்ம ஒரு இதை பேசுறோம்னா அதுல சில நம்ம அஸ்ட்ராலஜிக்கலா தான் பேசுறோம் நம்ம. ஸோ அஸ்ட்ராலஜிக்கல் டெக்னிக் வந்து நம்ம கொடுக்கறக்கா தான் இந்த சார்ட்டை எடுத்தோம். ஸோ இப்போ என்ன காம்பினேஷன் போயிட்டு இருக்கு, எதனால இவ்வளவு என்ன சொல்றது ஒண்ணுமே படிப்பே வந்து டிராப் அவுட் ஆன ஆள் வந்து ஏன் இவ்வளவு சக்சஸ் கொடுத்துச்சு, என்ன காரணம் அப்படிங்கறது நம்ம இந்த ஹோரோஸ்கோப்ல நம்ம தெளிவா பார்த்திருக்கிறோம். நிச்சயமா. ஸோ இன்றைய நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா ஜெஃப்ரி எப்ஸ்டீன் அவருடைய ஜாதகத்தை எடுத்து நம்ம விரிவா அலசி ஆராய்ஞ்சோம். அவருடைய லக்கணம் மிருத்யு பாகத்துல இருக்கு. லக்னாதிபதியான குரு மிருத்யு பாகத்துல 5ஆம் வீட்டுல இருக்காரு. அதே நேரத்துல ராகு மிருத்யு பாகத்துல இருக்கு. இதுல ஒரு விஷயம் என்னன்னா புதன் ஆத்மகாரகன். புதன் அப்படிங்கிறது என்ன டாக்குமெண்ட் கண்டிப்பா போயிட்டு இருக்கிறது எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்னு சொல்லிட்டு டாக்குமெண்ட் ரிலீஸ் ஆகி போயிட்டு இருக்கு. டாக்குமெண்ட் நேம் வந்து எப்ஸ்டீன் ஃபைல்ஸ். நிச்சயமா இவரோட பேர்லயே ஃபைல்ஸ் ரிலீஸ் ஆகி போயிருக்கு. புதன் தான் ஆத்மகாரகன் பாருங்க, எப்படி எல்லாம் புதன் ப்ளே பண்ணிருக்கு பாருங்க. சரிங்கண்ணா கண்டிப்பா. இவருக்கு இந்த மிருத்யு பாகத்தோட எஃபெக்டும் அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா 11ஆம் வீட்டதிபதியான சுக்கிரன் சனியோட வீட்டுல போய் இருக்கிறதும், சனியும் சுக்கிரனும் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறதும், சனி உச்சமாகி இருக்கிறதும், தனஸ்தானாதிபதி சனி லாபஸ்தானத்துல உச்சமாகி இருக்கிறதும், இவருக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு சுக்கிர திசை வரும்போது மிகப்பெரிய தன லாபத்தை வாரி வழங்கி இருக்குங்கிறத நம்ம ஜோதிட ரீதியா தெரிஞ்சுக்கிட்டோம். இவருக்கு தனயோகம் எப்படிலாம் இருக்குங்கிறது ஹோரா சாட்டு மூலியமாவும் தசாம்ச சாட்டு மூலியமாவும் நம்ம வந்து நல்லா விரிவா தெரிஞ்சுக்க முடிஞ்சுது. அதோடு இல்லாம பாத்தீங்கன்னா இவருடைய ஆத்மகாரகனா புதன் இருக்கிறதுனால இவர் நூற்றுக்கணக்கான பள்ளி குழந்தைகள், அதாவது மைனர் கேர்ள்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய அரசியல்வாதிகள், தொழிலதிபர்கள், பிரபலங்கள், சினிமா சம்பந்தப்பட்ட ஃபீல்ட்ல இருக்கிறவங்க, அரசியல் சம்பந்தப்பட்ட ஃபீல்ட்ல இருக்கிறவங்களுக்குலாம் இவர் வந்து பாத்தீங்கன்னா சப்ளை பண்ணாரு, விருந்தாக்குனாரு. இதுல எல்லாமே பாத்தீங்கன்னா ஸ்மூத்தா நடந்தது. 20 வருடம் இதுல எந்த பிரச்சனையும் இல்லை. இன்னும் சொல்ல போனா 25 வருஷம் எந்த பிரச்சனையும் இல்லை. 1980ல இருந்து 2005 வரைக்கும், அதாவது 2000தோட சுக்கிரதசை முடிஞ்சாலும் சூரியன் தனஸ்தானத்துல இருக்கு, சூரியனோட ராகு இருக்கு. 5 வருஷம் 7 வருஷம் 6 வருஷம் சூரிய திசையில 5 வருஷம் எந்த பிரச்சனையுமே இல்லை. சூரியன் கத்ரிகாரகன் ரோல் எடுத்திருந்தது. எப்படி புதன் ஆத்மகாரகன் சொன்னாங்களோ சூரியன் கத்ரிகாரகனா இருந்து அந்த திசை முடியும் தருவாயில அவர் வந்து பாத்தீங்கன்னா கேஸ்ல வந்து சிக்கிறாரு. அதுக்கு அடுத்தடுத்து அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா சரியான ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் நடக்காம நடந்ததுக்கான காரணங்கள், அவருடைய மரணம் எப்படி நடந்தது, ஆகஸ்ட் 2019 அவருடைய மரணம் நடந்தது. அது சூசைட் அப்படின்னு சிறை அதிகாரிகளால் சொல்லப்பட்டது. பட் அதுக்கு ப்ரூஃப் எதுவும் இல்லாம அவருடைய மரணம் வந்து சஸ்பென்ஸாவே முடிவுக்கு வந்தது. இவர் வந்து பிரபலமான அரசியல் புள்ளிகள், தொழிலதிபர்களும் தொடர்பு இருந்தாரு. ஒரு சில பேரை நான் குறிப்பிட்டேன். அதுல இன்றைய அதிபர் டொனால்டு ட்ரம்பும் ஒருவர், பில் கிளின்டன் ஒருவர், இப்படி பல எண்ணற்ற நபர்கள் வந்து அவரோட தொடர்புல இருந்தாங்க. இதெல்லாம் கேஸ் நடந்து ஒருத்தரோட தொடர்புல இருக்கிறதுனாலே அவங்க குற்றவாளி இல்லைன்னு சொல்லி பிரபலங்கள் எல்லாம் விடுவிக்கப்பட்டாங்க. குற்றவாளியா நம்மளுடைய அந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீன் மட்டும் குற்றவாளியா ஆக்கப்பட்டாரு. அவருக்கு ஒரு கேர்ள் சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ 3ஆம் வீட்டுல சுக்கிரன் இருக்கும்போது எப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் கிடைக்கும், எவ்வளோ ரிலேஷன்ஷிப் கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த மேக்ஸ்வெல் அப்படிங்கிற கேர்ளுக்கும் பின்னால 2021 20 வருடம் கடுங்காவல் தண்டனை விதிக்கப்பட்டது. இத்தனை சம்பவங்களும் நடந்த ஜெஃப்ரி ஃபைல்ஸ் இப்போ போயிட்டு இருக்கு. நீங்க சமூக வலைதளத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு, சோசியல் மீடியாவை ஃபாலோ பண்றவங்களுக்கு ஜெஃப்ரி ஃபைல்ஸை பத்தி நல்லா தெரியும். ஸோ அதனாலதான் இன்றைய நிகழ்ச்சியில நம்ம இவரை தேர்ந்தெடுத்தோம். ஒரு கல்வி அறிவு, ஒரு கல்லூரி கூட முடிக்காதவர் ஒரு ஆசிரியர் பணி செஞ்சிருக்காரு. அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா வால்மார்ட்ல போய் கிட்டத்தட்ட மிகப்பெரிய வால் ஸ்ட்ரீட்ல போய் ஒரு
ஃபினான்சியரா ஒர்க் பண்ணியிருக்காரு, தனியா ஜெட் வச்சிருக்காரு, தீவு வாங்கியிருக்காரு, இப்படி பல லக்ஸரி சொத்துக்களை குவிச்சிருக்காரு. அதுக்கான காரணங்களையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ கண்டிப்பா பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு புதிய அனுபவத்தை கொடுக்கும் நாங்கள் நம்புறோம். இது போல நல்ல நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நம்ம சேனல்ல வந்துகிட்டே இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஜோதிடத்துக்கு உள்ள ஒரு பவுண்டரி லைன் போட்டு அதுக்குள்ளவே நம்ம நிகழ்ச்சி நடக்கும். நம்ம நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு அது புரியும். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.